வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 1.6. அதில் கொஷின் நம்பர் 1 செகண்ட் சம். அதில் என்ன கேட்குறாங்கன்னா, டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி அண்ட் இஃப் பாசிபிள். ஸோ கொடுத்துருக்க நான் ஹோமோஜினியஸ் லீனியர் ஈக்குவேஷனுடைய கன்சிஸ்டன்சி செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்ட் இல்லை அப்படின்னா சால்வ் பண்ண வேண்டியதில்லை, அதான் நோ சொல்யூஷன். சார் பின்வரும் சமன்பாடு தொகுப்பு ஒருங்கமை உடையதா என்பதை ஆராய்க. ஸோ இது ஒருங்கமை உடையதா இருந்துச்சு அப்படின்னா தீர்க்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இப்போ அது ஒருங்கமை உடையதா இல்லையா, கன்சிஸ்டண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனை நம்ம ஆக்மௌண்டட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறோம். ஆக்மௌண்டட் மேட்ரிக்ஸ்னால் ஏ பார் பி. ஸோ விரிவுபடுத்தப்பட்ட அணி ஏ பார் பி. ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். ஸோ 3 1 1. செகண்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் 1 -3 2. தேர்ட் ஈக்குவேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் 7 -1 4. பார் பி. பிங்கிறது இந்த ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம், அது ரைட் சைடு இருக்கணும். ஸோ 2 1 5. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, காஸ் எலிமினேஷன் மெத்தட் உள்ள மாதிரி ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வரணும். அதில் ஃபஸ்ட் எலமெண்ட் நான் ஜீரோவாக இருக்கணும், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோவாக இருக்கணும், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் ஜீரோவாக இருக்கணும். சார் இப்போ நம்ம ஜீரோ ஆகிறது இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட், தேர்ட் ரோவில் ஃபஸ்ட் 2 எலமெண்ட். சார் இப்போ அதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் எனக்கு 1ன்னு இருந்துச்சுன்னா நான் இது இங்கே ஜீரோ ஆகிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன செஞ்சுக்கிறேன்னா, இந்த செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோவாக இருக்குது, நான் இது ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஜீரோ ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால். ஸோ இதை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும். பாருங்கள், 1 -3 2 1. ஃபஸ்ட் ரோவை நான் எழுதிக்கிறேன், ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோவை எழுதிக்கிறேன். 1 1 2. தேர்ட் ரோ அப்படியே 3 -1 4 5. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, R1ஐயும் R2வையும் இன்டர்சேஞ்ச் பண்ணேன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுக்க போகிறேன். 1 -3 2 1. செகண்ட் ரோவை ஜீரோ ஆகணும், செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோ ஆகணும். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோ ஆகிற ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். வேறு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறவங்க ஜீரோ வரணும். இங்கே 3னா இங்கேயும் 3 வரணும். அதனால் என்ன செஞ்சுக்கிறேன்னா, R2 அப்படியே வச்சுட்டு R1ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். ஏன்னா அது ரெண்டும் 3ன்னு வந்து சப்ட்ராக்ட் பண்ணுற கொஞ்சம் ரெண்டும் சேம் சைன், அதனால் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சரி, R2 நம்ம எதுவுமே செய்யலாம், அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 3 1 1 2. R1ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். R1 என்ன, 1 × 3 3 -3 × 3 -9 2 × 3 6 1 × 3 3. சப்ட்ராக்ட் பண்ணுறோம், அதனால் சைன் சேஞ்ச் ஆகும். 0 +9 + 1 10 -6 + 1 -5 -3 + 2 -1. சரி, 0 10 -5 -1. சரி, இப்போ அடுத்த ரோ இது ஜீரோ ஆகணும். இப்போ இதுக்கும் நான் ஃபஸ்ட் ரோ தான் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஃபஸ்ட் எலமெண்ட் தான், அதனால் ஃபஸ்ட் ரோ யூஸ் பண்ணுறேன். இங்கே 7னா இங்கேயும் 7 வரணும். அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னா, R3ஐ நம்ம எதுவுமே மல்டிபிள் பண்ணல, R1ஐ 7ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ரெண்டுமே சேம் சைன், அதனால் சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ R3 எழுதிக்கிறேன். 7 -1 4 5. R1ஐ 7ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 7 -21 7 2s are 14 -14 சாரி +14. அடுத்து 7 சப்ட்ராக்ட் பண்ணுறோம், மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 0 +21 -1 20 -14 + 4 -10 -7 +5 -2 0 20 -10 -2. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 2 ரோவை அப்படியே வச்சுக்கிறேன். 2 1
0, 10, -5, -1. இப்போ தேர்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட் இதை 0 ஆகணும். செகண்ட் எலமெண்ட் 0 ஆகணும், செகண்ட் ரோ தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் தேர்ட் ரோவை சேஞ்ச் பண்ணுறேன். எது ரெண்டையும் யூஸ் பண்ணால் R2வையும் R3யையும். R3 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுற 0 வரணும்னா இங்கே 20 இருக்குது, இங்கேயும் 20 வரணும். அப்போ இந்த ரோவை 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். எதை? R2. ஸோ -2 R2. ஏன் மைனஸ்னால் ரெண்டுமே சேம் சைன். சரி, R3 அப்படியே வச்சுக்கிறேன். 0, 20, -10, -2. R2வை 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 0, 10 2s are 20, -5 into 2 -10, -1 into 2 -2. சப்ராக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 0, 0, 0, 0. ஸோ 0, 0, 0, 0. நமக்கு தேவையானது இங்கே ஒரு 0, இங்கே 2 0. அதுக்கு மேலே எத்தனை நாள் இருக்கலாம். மேலேருந்து கீழே வர வர 0வோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். சரி, அது கரெக்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் ரோ எக்லான் ஃபார்ம். இப்போ நம்ம கன்சிஸ்டன்சி செக் பண்ணோம் அப்படின்னா நாம் இதோடைய ரேங்க் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு A பார் பியோட ரேங்க். ஸோ ரோ ஆஃப் A பார் பியோட ரேங்க் இஸ் ஈக்குவல் டு ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா நம்பர் ஆஃப் நாட் ஜீரோ ரோ. லாஸ்ட் ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. அப்போ இது 0 ரோ, நாட் ஜீரோ ரோ கிடையாது. இது நாட் ஜீரோ ரோ, இது ஒரு நாட் ஜீரோ ரோ. அப்போ எத்தனை நாட் ஜீரோ ரோ இருக்குன்னா 2 நாட் ஜீரோ ரோ தான் இருக்குது. அப்போ ரோ ஆஃப் A பார் பி 2. அடுத்தது ஏயுடைய ரேங்க் பார்க்குறோம். ஏன்னா இந்த லாஸ்ட்டு காலமை ஒமிட் பண்ணிடணும். இந்த லாஸ்ட்டு காலம் இல்லையா, 1 -1 0, இதை விட்டுட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்க்குறோம். லெஃப்ட் சைடு இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது 0 ரோ. அப்போ எத்தனை நான் ஜீரோ ரோ இருக்குது? 2. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ ரோ ஆஃப் A பார் B இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் A. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது, ரெண்டோட ரேங்க்கும் 2. இப்போ ரெண்டு ரேங்குமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்ட்னா கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். இப்போ அது சொல்யூஷன் யூனிக் சொல்யூஷனாக இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இதோட நம்பர் ஆஃப் அன்னோனை கம்பேர் பண்ணணும். நம்பர் ஆஃப் அன்னோன்னா இது வேரியபிள் எக்ஸு ஒய் இசட். ஸோ 3 வேரியபிள் இருக்குது. ஆனால் இங்கே எத்தனை ரேங்க் 2 இருக்குது. அப்போது நம்பர் ஆஃப் அன்னோனோட ரேங்க் கம்மியாக இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன் 3, அதாவது நம்பர் ஆஃப் அன்னோனோட ரேங்க் கம்மியாக இருக்குது. அப்போது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ கன்சிஸ்டன்ட் அண்டு ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். அது தமிழில் ஒருங்கமை உடையது மற்றும் எண்ணுக்கு ஏற்ற தீர்வுகள் உண்டு. ஸோ கன்சிஸ்டன்ட் அண்டு ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஸோ கன்சிஸ்டன்ட் அப்படின்னாவே சொல்யூஷன் இருக்கும், ஆனால் இதுக்கு இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். சார் சொல்யூஷன் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணணும். அப்போ சால்வ் பண்ணால் என்ன செய்யணும்? இது மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் எழுதணும். லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸை AX ஈக்குவல் டு B அப்படிங்கிற ஃபார்மெட்டில் எழுதிக்கிறோம். ஸோ முதல்ல A, இதில் ஏங்கிறது இந்த ஃபஸ்ட்டு 3 காலம். 1 -3 2. Second row 0 10 -5. Third row 0 0 0. ஸோ அடுத்து எக்ஸுங்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸ். எக்ஸு ஒய் இசட் இஸ் ஈக்குவல் டு B. ஸோ கான்ஸ்டன்ட். the last column 1 -1 0. இப்போ லாஸ்ட்லேருந்து மல்டிபிள் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் இருக்குது. பட் நமக்கு இங்கே என்ன வேணால் ரேங்க் 2 தான் இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோனோட ஒரு ரேங்க் கம்மியாக இருக்குன்னா ஒரு வேரியபிளுக்கு நம்மளாக வேல்யூ அசைன் பண்ணணும். அதனால் இங்கே என்ன எடுத்துக்கிறேன்னா லாஸ்ட் வேரியபிள் இசட்டை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா K அப்படின்னு எடுத்துக்கிறேன். கேங்கிறது ஃபார் எனி K பிலாங்ஸ் டு R. சரிங்களா? இப்போது ரேங்க் வந்து நம்பர் ஆஃப் ஒன்னோட ஒன்று கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிளுக்கு நம்மளாம் வேல்யூ கொடுக்கலாம். அது எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நான் லாஸ்ட்டு ஒன்று கொடுக்குறேன். அதான் நான் சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் K அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இது ஃபுல்லாகவே 0வாக இருக்குது. அதனால் செகண்ட் ரோ மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0x, ஸோ 10y -5y 5z ஈக்குவல் டு -1. அதுக்கு நேரம் உள்ளது -1. ஸோ 10y -5 இசட்டுக்கு பதிலாக K is equal to -1. ஸோ 10y is equal to
மைனஸ் 5k ரைட் சைடு வரும்போது ப்ளஸ் 5k. ஸோ 5 ப்ளஸ் 5k மைனஸ் 1. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 5k மைனஸ் 1 பை 10. ஸோ y கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அடுத்தது ஃபஸ்ட் ரோ மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ எக்ஸு மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸு மைனஸ் 3 இன்ட்டு ஒய் 5k மைனஸ் 1 பை 10 ப்ளஸ் 2z வந்து k. ஸோ எக்ஸு மைனஸ் 3 உள்ள மல்டிபிள் பண்ணுறோம். மைனஸ் 15k மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 by 10 plus 2k is equal to 1. So x minus இதோட மல்டிபிள் பண்ணுங்கள். minus 15k plus 3 plus 20k by 10. So x 20k minus 15k plus 5k plus 3 by 10. So x is equal to 1 minus of 5k plus 3 by 10. ஸோ இதை ரைட் சைடு போகிறப்போ மைனஸ் ஆகும். இப்போ இதை இங்கே மல்டிபிள் பண்ணுறேன். 1 ஸோ 1 இன்ட்டு 10 10 10 மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் 5k ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 by 10. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 minus 3 7 7 minus 5k by 10. So x கண்டுபிடிச்சிட்டோம். Therefore the solutions x is equal to 7 minus 5k by 10, y is equal to 5k plus 5k minus 1. 5k minus 1 by 10 z equal to k. இங்கே kங்கிறது k belongs to r, any real number. இதில் ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் நம்மளாக k அப்படின்னு கொடுத்தோம். அதனால் இந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா 1 parameter family of solution அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 1 parameter family of solution அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தமிழில் ஒரு சாராமாறி குடும்ப தீர்வு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஒரு வேரியபிளுக்கு நமக்கு வேல்யூ கொடுத்ததுனால 1 parameter family of solution. நம்ம வந்து ரேங்க் கண்டுபிடிக்கிறதே அதை கெஸ் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் அன்னோனோட ஒரு ரேங்க் கம்மியாக இருந்துச்சுன்னா 1 parameter family of solution. நம்பர் ஆஃப் அன்னோட 2 ரேங்க் கம்மியாக இருந்துச்சுன்னா 2 நம்பர் கம்மியாக இருந்துச்சுன்னா 2 parameter family of solution. ஸோ தமிழில் ஒரு சாராமாறி குடும்ப தீர்வு. ஸோ ஓகே.